வெல்கம் டு ஃபீஸ்ட் வித் ஃபிராஸ். இன்னைக்கு நம்ம பொடி பாவக்காவை எப்படி கீழக்கார ஸ்டைலில் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தேவையான பொருள்கள் என்னென்னு பார்ப்போமா? பொடி பிஞ்சு பாவக்காயை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேங்க. சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. மாசி தூள் கொஞ்சம், மிளகாய் தூள், கல்லுப்பு, சீரகத்தூள், தக்காளி பிடிக்காதவங்களுக்கு இது சேர்க்க தேவையில்லை. நல்லெண்ணெய், அரைச்ச தேங்காய், பொடி பாவக்காயை காம்பை பூவை வெட்டி போட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறங்க. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அமைக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. செய்ய ஆரம்பிப்போமா? இப்போ வெறும் சட்டியில் பாவக்காயை ஆட் பண்ணுங்க. தண்ணியோ எண்ணெயோ ஊற்ற தேவையில்லை. கல்லுப்பு மட்டும் ஆட் பண்ணுங்க. இப்போ நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிருங்க. கொஞ்ச நேரத்துல தண்ணி தன்னாலே விட்டுரும். இப்ப திறந்து பார்ப்போமா? பத்தியலா எவ்வளோ தண்ணி வந்துருச்சுண்டு. இந்த தண்ணியிலேயே நல்லா பாவக்காயை வேக விடுங்க. தண்ணி வத்தோமே பாவக்காயை பிளேட்ல தனியா எடுத்து வச்சுக்கிறீங்க. இப்ப சட்டியை அடுப்புல வச்சு நல்லெண்ணெய் ஊத்துங்க. எண்ணெய் சூடேறோமே சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுங்க. இப்ப தக்காளி, தக்காளி வதங்கோமே பாவக்காயை ஆட் பண்ணுங்க. மாசி தூள், உப்பு, மிளகாத்தூள், சீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க.
அரைச்ச தேங்காவை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு. பாப்போம், அப்படியே திண்டணும். கசப்புலாம் ஒண்ணும் இல்லை. நல்லா இருக்குது.